ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் CEO of Litex. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எக்ஸம் புரோக்கர் ஸ்பெஷலாக நம்மளுடைய கிளைண்ட்டுங்களுக்கு மட்டும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன ஆஃபர் அப்படின்னாக்கா ஃப்ரீ VPS அப்படிங்கிறது தான். சரிங்களா? அந்த ஃப்ரீ VPSஐ என்னுடைய லிங்கை கிரியேட் பண்ணி ஆல்ரெடி நம்மளுடைய கிளைண்டாக இருக்கிறீங்க, ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அந்த ஃப்ரீ VPS வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இல்ல இதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் கிரியேட் பண்ணுங்க. நீங்களும் அந்த ஃப்ரீ VPS ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே வாங்கிக்க முடியும். சரிங்களா? அப்ப இந்த வீடியோல நம்ம ஆக்சுவலி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜென்ரலா ஒரு பேசிக்கா சும்மா VPSனா என்ன, ஏன்னா மேபி புதுசா பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் VPS பத்தி தெரியாத இருக்கும். VPSனா என்ன, நெக்ஸ்ட் அந்த ஃப்ரீ VPS எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல இருந்து வாங்கிக்கிறது, நெக்ஸ்ட் அதுக்கு ஏதாவது அந்த பேசிக் கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னா பேசிக்கான ஒரு கண்டிஷன் இருக்கு. பட் அது ரொம்ப ரொம்ப பேசிக்கானது தான், எல்லாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அந்த பேசிக் கண்டிஷன்ஸ் என்னென்ன அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம அந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நீங்க வீடியோ கண்டினியூ பண்றதுக்கு முன்பா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை கிளியரா நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த ஃப்ரீ VPS வாங்குறது அப்படின்னா, VPSனா என்ன அப்படின்னு பார்ப்போம். VPSனா வேற ஒன்றும் இல்லை, விர்ச்சுவல் பிரைவேட் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். அது கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் தான். இதோடைய பயன் என்ன, VPS எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னாக்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைசர் அந்த மாதிரி ஏதாவது நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம், EA மாதிரி ஏதாவது போட்டு ரன் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நீங்க EA போட்டு ரன் பண்ணும் பொழுது உங்களோட EA வந்து 24 ஹவர்ஸ் வந்து கண்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே இருக்கணும். சரிங்களா? அப்பதான் அதோடைய ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸை உங்களால எடுக்க முடியும். அப்ப அந்த EA வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் நம்ம கண்டினியூவா ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய லோக்கல் டிவைஸ்ல லோக்கல் கம்ப்யூட்டர்ல போட்டு நீங்க ரன் பண்ணும் பொழுது உங்களுடைய லேப்டாப்பையோ உங்களுடைய PCயவோ 24 மணி நேரமும் நீங்க தொடர்ச்சியா ஆன்லயே வச்சுக்கிட்டு இருக்கணும். பட் அதன் பிராக்டிகல்ல வந்து பாத்தீங்கன்னா சாத்தியம் இல்லை. மேபி வந்து பாத்தீங்கன்னா பவர் இன்டரப்ஷன்ஸ் வரலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் 24 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்னா பர் டே 24 ஹவர்ஸ். அடுத்து அகைன் ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து 4 ஒர்க்ஸ் பண்றீங்க அப்படின்னா 24/5 வந்து தொடர்ச்சியா உங்க சிஸ்டம் ஆன்ல வச்சிருக்கும் பொழுது ஹேங் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தா ப்ராப்பரான அவுட்புட் கொடுக்காது. இப்போ ஒருவேளை உங்க சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பவர் இன்டரப்ஷனாலயோ அல்லது நீங்க வந்து ஹேங் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரீஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் உங்களுடைய சிஸ்டம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் உங்களுடைய EA வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்ப அதை தடுக்கிறதுக்காக தான் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா விர்ச்சுவல் பிரைவேட் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன்ல ஒரு கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதுல நம்மளுடைய EA இன்ஸ்டால் பண்ணி ஒரு MT4 MT5 இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல உங்களுடைய EA இன்ஸ்டால் பண்ணுவீங்க. நீங்க நெக்ஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் பண்ணி அதுல எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா VPS உடைய பர்பஸ் வந்து இதுதான். ஓகேங்களா? மேபி ஒரு ஸ்டார்ட் அப் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு புரியாம இருக்கு, அதுக்காக தான். அப்ப அந்த VPS இப்ப நான் வந்து EAல தான் நான் ரன் பண்றேன் என்னுடைய அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கம்பல்சரி ஒரு வெளியில போயிட்டு ஏதாவது ஒரு VPS ப்ரொவைடர்ட்ட போயிட்டு நீங்க வந்து அதுக்கு ஒரு சார்ஜஸ் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இப்ப நீங்க ஒரு EA ப்ரொவைடர் EA வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் எதுவும் இல்லாம நீங்க வந்து ஃப்ரீயாவே அக்சஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை எக்ஸம் புரோக்கர் ப்ரொவைட் பண்றாங்க. அது பர்டிகுலரா நம்மளுடைய கிளைண்ட்டுங்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? அப்ப அந்த VPS வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னாக்க அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப பேசிக் கண்டிஷன்ஸ் தான். என்ன அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்டோடைய டெபாசிட் வந்து $500 $500 மேலேயோ இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்க வந்து மொத்தம் 2 கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஒரு கண்டிஷன், நீங்க உங்களுடைய அக்கௌண்ட் டெபாசிட் $500 மேலேயே இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னாக்க உங்களுடைய இது இருக்கு இல்லைங்களா, ட்ரேடிங் லாட் இருக்குல்ல, லாஸ்ட் 30 டேஸுக்குள்ளார நீங்க 2 லாட் ஜஸ்ட் ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீ VPS வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இதான் உங்களுடைய கண்டிஷன்ஸ், நீங்க படிச்சு பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா $500 அண்ட் வந்து $500 மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 ட்ரேடிங் ரவுண்ட் லாட் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். இது வந்து ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்லயும் அல்ட்ரா லோ ஸ்டாண்டர்ட்லயும், அல்லது நீங்க மைக்ரோ அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 200 வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் லாட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சரிங்களா? அது மைக்ரோ ஸ்டாண்டர்டா இருக்கலாம் அல்லது அல்ட்ரா லோ மைக்ரோ ஸ்டாண்டர்டா இருக்கலாம். அதுல பண்ணிருக்கீங்கன்னா 200. நீங்க நார்மல் ட்ரேடிங் அக்கௌண்ட்னா 2 ரவுண்ட் லாட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த VPS கிளைம் பண்றதுக்கு எலிஜிபிளான பர்சன்ஸ். லாஸ்ட் 30 டேஸ்ல 30 நாள்ல நம்ம வந்து $500 வச்சு கண்டிப்பா 2 லாட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சந்தேகம், எப்படி நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த VPS கிளைம் பண்றது அப்படின்னா, நெக்ஸ்ட் அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா MT5 VPS அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல
நீங்க இந்த ரெக்வஸ்ட் மை விபிஎஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்து பிளேஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ரெக்வஸ்ட் பிளேஸ் ஆயிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வேற ஏதாவது வருமா? ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்குமா? என்கிட்ட ஏதாவது என்கொயரி பண்ணுவாங்களான்னா எந்த என்கொயரியுமே பண்ண மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நான் முன்னாடி சொன்னது போல உங்களுடைய அக்கௌண்டோட பேலன்ஸ் $500 $500க்கு மேலேயே இருந்தா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரேடிங் ரவுண்ட் லாட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஸோ நீங்க எலிஜிபிள். ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளார மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1 ஹவருக்குள்ளார உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்துடும் விபிஎஸ் உடைய லாகின் டீடைல்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீக்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸாம் வந்து டைப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விபிஎஸ் ப்ரொவைடர் ஒரு குரூப் தான். அவங்கள்ட்ட இருந்து உங்களுடைய விபிஎஸ் உடைய லாகின் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விபிஎஸ் உங்களுக்கு லாகின் டீடைல் வந்துருச்சு. ஸோ அந்த விபிஎஸ் லாகின் டீடைலை நீங்கள் போயிட்டு உங்களுடைய லோக்கல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய விபிஎஸ் லாகின் டீடைல் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி அந்த விபிஎஸ் வந்து அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் வரும். இப்போ நான் வந்து என்னால் 2 ட்ரேடிங் ரவுண்ட் லாட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஓகேங்களா? அப்போ வந்து ஏதாவது சார்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு $28 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க 2 ரவுண்ட் லாட் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு $28 வந்து பார்த்தா சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ சார்ஜ் பண்றது இல்ல என்னால வந்து பார்த்தா ட்ரேடு நான் வந்து ரொம்ப கம்மி ஆக்கிக்கிட்டேன். என்னால 2 ரவுண்ட் லாட் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ நான் விபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால கேன்சல் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இருக்கான கேன்சல் நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்க நினைக்கிறீங்க ஸோ அதுக்கப்புறம் எனக்கு விபிஎஸ் தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்க வேண்டியதில்லை. நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்க நீங்க ட்ரேடு பண்ணல அப்படின்னா சார்ஜஸ் வரும். இல்ல ட்ரேடு பண்றீங்க நீங்க மேனுவலாவோ ஏதோ ஒரு வகையில நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த விபிஎஸ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விபிஎஸ் பர்ச்சேஸ் பண்ணன உடனே உங்களுக்கு அந்த இப்போ ரெக்வஸ்ட் விபிஎஸ் இருந்த இல்லைங்களா அதே போர்ஷன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் விபிஎஸ்க்கான ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? அதையும் காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்க நீங்க பார்க்கலாம் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் விபிஎஸ் உடைய லாகின் டீடைல்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஸோ உங்களோட விபிஎஸ் டீடைல் இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை இன்கேஸ் உங்களுக்கு நீங்க விபிஎஸ் நான் இதுக்கப்புறம் பயன்படுத்த போறதில்ல எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா ஜஸ்ட் இங்க போயிட்டு கேன்சல் மை சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய விபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா கேன்சல் ஆயிரும். சரிங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து என்னாக்கா உங்கள்ட்ட எந்த சார்ஜஸும் டெபிட் பண்ண போறது இல்லை. ஓகேங்க? ஸோ இது ஒன்று பண்ணலாம். இல்ல நான் என் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பண்றேன் நான் அந்த 2 ரவுண்ட் லாட் கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு விபிஎஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். விபிஎஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க போய் வந்து கேன்சல் பண்றதுக்கான கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவிஷன் இருக்கு. இல்ல நான் ஒருவேளை நான் 2யுமே பண்ணல என் அக்கௌண்ட்ல இந்த பணத்தை வெளியில வித்ரா பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரினியூவல் டைம்ல செக் பண்ணி பார்ப்பாங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை. ஸோ நீங்க 2 ரவுண்ட் லாட்டும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை. நீங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீஸ் பே பண்றதுக்கான ஃபண்ட் இல்லை அப்படின்னா தானா டெர்மினேட் ஆயிரும். சரிங்களா? 3 சினாரியோ தான். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த ஃப்ரீ விபிஎஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் ஸோ நம்மளுடைய கிளைண்ட்டுங்களுக்கு மட்டும் தான் அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி நீங்க அப்ளை பண்றது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண தெரியல அப்படின்னா நான் இப்போ சொன்னது போல உங்களுடைய அக்கௌண்ட் கேபிட்டல் $500 மேல இருந்து பிளஸ் நீங்க லாஸ்ட் ஒரு 30 டேஸ்ல ஒரு 2 ட்ரேடிங் லாட் 2 ரவுண்ட் லாட் நீங்க ட்ரேட் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு விபிஎஸ் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அது உங்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த விபிஎஸ் வாங்குறது அப்படிங்கறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும் சரி வேற ஏதாவது உங்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் தேவைப்பட்டாலும் சரி நான் கான்டாக்ட் பண்ணுங்க நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.